என்னென்ன கிடைக்கூடியனா, முதல்ல நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு காருக்கோ இல்ல பைக்கோ நம்ம எப்படி பெட்ரோல், டீசல் இதெல்லாம் போடுறோமோ, அதே போல தான் நம்ம உடம்பிற்கு ஃபியூயல், அதாவது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய முடியும். அதே போல நம்மளுடைய உடல் உறுப்புகளாக ஹார்ட் இருக்கலாம், லங்ஸ் இருக்கலாம், இல்லை எத்தனையோ ஆர்கன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முக்கியமாக அந்த எரிவாயு அப்படிங்கிற விஷயம் தேவைப்படும். ரெண்டாவது வளர்ச்சிக்கான தேவைகள். ஸோ இந்த வளர்ச்சிக்கான தேவைகள் இதையும் ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று புரதச்சத்துக்கள், ரெண்டாவது மினரல்ஸ். ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் இருக்கலாம், சதை இருக்கலாம், எலும்புகள் இருக்கலாம், தலைமுடி இருக்கலாம், பல உடல் உறுப்புகள் இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே வளரணும். அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த டைம் ஃப்ரேம்ல முடிஞ்சு திரும்பவும் எல்லாமே புதுசா உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படக்கூடியதான் புரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ். அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தான் விட்டமின்ஸ் முக்கியமா. ஸோ என்னன்னா தூண்டலாம் நம்ம உடம்புல எத்தனையோ விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் இதெல்லாமே சரியான முறையில நடக்கிறதுக்கு என்ன அதிகமா தேவைன்னா இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இந்த மூன்று விஷயங்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஆனா இன்னைக்கு நம்மளோட நிலைமை எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிசன்ஸ். ஸோ மெடிசன்ஸ் இது வந்து ஒரு இமீடியட்டான ஒரு கியூர் அப்படிங்கும்போது இந்த மெடிசன்ஸ் ஓகே. பட் லாங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டயபெட்டிஸோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, இல்லை ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையோ இந்த மாதிரி இருக்கும்போது லாங் டேர்ம்ல இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்றது பல விதமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 26A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல்ல ஆல்மோஸ்ட் 344 விதமான ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் சொல்றோம். இந்த ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி லாங் டேர்ம் கிரானிக் டிசீசஸ்ல பயன்படுத்தக்கூடிய சில மெடிசன்ஸ் இதை தடை பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கும் இந்த மெடிசன்ஸ் டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. மெடிக்கல் ஷாப்ல இந்த மெடிசன்ஸ் இன்னைக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி என்ன ஆகுது, இனி எவ்வளவுதான் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட நம்ம சக்திக்கு மீறின சில விஷயங்கள் லைக் இப்போ கரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸோட அட்டாக் இன்னைக்கு உலகம் முழுக்க தாக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கேன்சரோட இறப்புகள் அப்படிங்கிறது நம்ம கணக்குல எண்ண முடியாத அளவிற்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 100 லட்சம் மக்கள் புற்றுநோயினால இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் இன்னைக்கு சில ரிப்போர்ட்ஸ்ல சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் இது ஒரு காரணம். ரெண்டாவது அந்த காஸ்ட் செலவுகள். ஸோ வாழ்நாள் முழுக்க ஒரு மெடிசன் எடுக்கணும், அப்போ மாசம் மாசம் நம்ம பட்ஜெட் அதை ஒதுக்கியாகும். அப்ப இது ரெண்டுமே சேரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யாருமே முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. சின்ன விஷயம் டாக்டர்கிட்ட போறோம், 5 நாள் மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தா நம்ம என்ன பண்றோம், மிஞ்சி போனா 2 நாளுக்கு தான் நம்ம மெடிசன்ஸ் கண்டினியூ வாங்குவோம். அந்த 2 நாள்ல நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மெடிசன்ஸ் ஃபர்தரா வாங்க மாட்டோம், ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதா இருந்தாலுமே அதை கம்ப்ளீட்டா எடுத்தாதான் அதுக்கான பக்கா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு பாக்குறோம், கரோனா இந்த ட்ரீட்மெண்ட்காக இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்சஸ் ஆர் பேராமெடிக்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இதை ட்ரீட் பண்றதுக்காகவும் இன்னைக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஸோ 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் யாருக்கு இன்னைக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க? அதுவும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பணம் செலவு பண்ணா கூட இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத கண்டிஷன்ஸ் தான் இன்னைக்கு நிறைய நாடுகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு சராசரியா சாமானியமான மக்களுக்காக இன்னைக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்காது அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில இந்த இடத்துலதான் நம்ம முக்கியமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த 2 கேள்விக்கான பதில். ஒண்ணு, யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், ரெண்டாவது எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால்தான் நீங்க எத்தனை விதமான பிரச்சனைகள், உடல் எடை குறையலாம், உடம்புல எனர்ஜி இருக்காது, மசில்ஸ் வந்து வீக்காக ஆரம்பிக்கும், ஃப்ராக்சர்ஸ் அதிகமாகலாம், அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அடிக்கடி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுனால நம்ம ஒரே இடங்கள்ல முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் என்னன்னா பற்றாக்குறை. அதாவது மேல நிறைய நோய்கள் வந்துட்டு இருந்தது. அதாவது கண் பார்வை கோளாறு இருக்கலாம், உடல் பருமன் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், சர்க்கரை நோய் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், ரத்த சோகை இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், மெமரி லாஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விதமான பிரச்சனைகள் இது 60 வயசுக்கு மேல வந்தது. 60 வயசுக்கு மேல ஒரு நோய் வரதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் பாதிப்பு இல்லைன்னா 60ங்கிறது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், பெரிய கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. அப்ப அந்த ஏஜ்ல நோய் வரும்போது அதை எப்படியோ நம்ம சமாளிச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ நம்ம வாழ்ந்துட்டு போயிடும்.
பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா 60 வயசுல வர வேண்டிய நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் ஏஜிங் இன்னைக்கு அட்வான்ஸ் ஆக 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 உடம்புக்குள்ள நோய்களும் ரொம்ப வேகமாக இன்னைக்கு பரவ ஆரம்பிக்கும். எத்தனை விதமான நோய்கள் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 நோய்கள் நான் இங்க குறிப்பிட்டு விரும்புறேன். 1 சர்க்கரை நோய், 2வது இதயம் சம்பந்தப்பட்ட நோய், 3வது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், 4வதா புற்றுநோய். ஸோ இந்த 4 நோய்கள் மட்டுமே இன்னைக்கு ரொம்ப வேகமாக அதிகமான மக்களை தாக்குறதுக்கான காரணம் என்ன? 1 புகையிலை பழக்கம்னால, ஆல்கஹால்னால, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால, சரியான ஒரு உணவு வகை உணவு முறை இது இல்லாத ஒரு காரணத்தினால, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதாவது எதுவுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை, சோம்பலான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால, உடல் பருமனால. ஸோ இது மாதிரி எத்தனையோ விதமான காரணங்களால்தான் இன்னைக்கு இந்த 4 நோய்கள் அதிகமாக மக்களை தாக்க ஆரம்பிக்குது. அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றோம், இதை கிரானிக் டிசீஸ். ஸோ இந்த நோய் வந்துருச்சுன்னா இது வாழ்நாள் முழுக்க இந்த நோய்கள் இருக்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேர் டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளம்க்கோ மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. சரி, ஒரு மெடிசன் எடுத்தா என்ன பண்ணிருக்கு? இந்த மெடிசன் இந்த நோயை குணப்படுத்து, பட் அது குணப்படுத்துறது இல்லை. வாழ்நாள் முழுக்க அந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு வராங்க. அப்போ வாழ்நாள் முழுக்க எப்ப இந்த மெடிசன்ஸ் எடுக்கணுமோ, எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதோ, காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரணங்கள் ஆரோக்கியம் இல்லாத ஒரு தன்மையினால இன்னைக்கு இந்த நோய்கள் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அதனால நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 3 கட்டத்துக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், வெல்னஸ். இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது ஒரு 30-35 வயசு வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை தாண்டிட்டோம்னா 2 கட்டத்துக்குள்ள தான் நம்ம ஆரோக்கியம் இருக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். 1 ப்ரீ இல்னஸ். ஸோ இந்த ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க, என் உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ப்ரீ இல்னஸ் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஒரு 90% மக்கள் இந்த ப்ரீ இல்னஸ்னு வச்சுக்கலாம். ஒரு 10% மக்கள் தான் நோய் வந்த பிறகு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நோய் வரதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஆரோக்கியமா மாறணும், நோய் வந்த பின் இருக்கிறவங்க இவங்களும் திரும்ப ஆரோக்கியமாக மாறணும். இதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்மா இன்னைக்கு நம்ம இருக்கு. ஏன்னா ஒரு நோய் உருவாகிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். 1 ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ இந்த மன அழுத்தம் இதையே உடல் வகையில ஏற்படக்கூடிய அழுத்தம், மனதளவுல ஏற்படக்கூடிய அழுத்தம், சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம், சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய அழுத்தம். இந்த மாதிரி இந்த அழுத்தங்கள் இதையும் 4 வகையாக நம்ம பிரிக்க முடியும். 2வது டாக்ஸின்ஸ், நச்சுப்பொருள்கள். இந்த நச்சுப்பொருள்கள் எங்கேருந்து வருதுன்னா நம்ம அடிப்படையா உயிர் வாழறதுக்கு 3 விஷயம் தான் தேவை. நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல உணவு வேணும். பட் இந்த 3த்தோட நிலைமையும், நல்ல காற்று இருக்கா இல்ல, நல்ல தண்ணீர் இருக்கா இல்ல, நல்ல உணவு இருக்கா, அதுவும் இன்னைக்கு இல்லை. இந்த 3மே இன்னைக்கு அடிப்படையாக நோய் வளருவதற்கான ஒரு காரணங்கள். இதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது சின்ன வயசுலயே நம்ம வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிறைய பழக்க வழக்கங்கள். சிகரெட் இருக்கலாம், புகையிலை இருக்கலாம், ஆல்கஹால் இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ விதமான பழக்க வழக்கங்களாலுமே இன்னைக்கு அதிகமாக நோய் வளர ஆரம்பிக்கும். இதை தவிர மெடிசன்ஸ். ஸோ இத்தனை விதமான காரணங்கள் இதெல்லாமே இயற்கையோட மாற்றத்தினால நம்ம உடம்புக்குள்ள நோய் உருவாகிறதுக்கான காரணங்கள். பட் இதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம பண்றோம். என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள், சரியான நேரத்துல உணவு எடுக்கிறது இல்லை, சரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவு எடுக்கிறது இல்லை. இதனாலுமே நோய் அதிகமாக உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். 2வது உடல் பருமன். 3வது சரியான தூக்கம் இல்லை. ஒரு நாளைக்கு 7-9 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் வேணும் அப்படின்னு சொல்றோம். இந்த உறக்கம் இல்லாதனாலுமே நிறைய மனவியாதிகள், நோய்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு காரணம். அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது ஒரு எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாது. ஸோ இந்த மாதிரி இத்தனை விதமான காரணங்கள் இதுதான் இன்னைக்கு முக்கியமாக ஒரு நோய் உருவாகிறதுக்கான காரணங்கள். அதனாலதான் நான் சொன்னேன், அந்த 90% மக்கள் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற எல்லாருமே ஏதோ ஒரு விதமான ஒரு நோயினால தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? இன்னைக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு டாக்டர்ஸ், இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஒரு டாக்டர்ஸ்ட போறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மெடிசன்ஸ் எடுக்கிறோம். அப்ப மெடிசன்ஸ் எடுக்க வாழ்நாள் முழுக்க மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த மெடிசன்ஸ்ல இருந்து வரக்கூடிய எத்தனை விதமான சைடு எஃபெக்ட்ஸ்னால இன்னைக்கு நிறைய இறப்புகள் ஏற்படுது. அதுவும் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2,25,000 பேர் ஹாஸ்பிட்டல் போறதுனால இறந்து போறாங்க. தேவையில்லாத சர்ஜரினால, ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய பல தவறுகள் காரணங்களால, ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, ஸோ தேவையில்லாத மருந்துகள் எடுக்கிறதுனால, இந்த மாதிரி நிறைய காரணங்களால இன்னைக்கு 2,25,000 பேர்
இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில நான் ஆரோக்கியமா இருந்தா போறோம் அப்படிங்கிற நினைப்புல இன்னைக்கு நிறைய மக்கள் ஒரு மெடிசின்ஸ்ல ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறது. ஆயுர்வேதா போவாங்க, சித்தா போவாங்க, ஹோமியோபதி போவாங்க, யுனானி போவாங்க. எத்தனையோ மருத்துவ முறைகள் அடுத்து மாற 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 என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி காணாம போகும். எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால நம்ம பணம் கையில இருக்கக்கூடிய பணமும் இனி காணாம போகும். ஸோ நேரத்துக்கு மருந்து எடுக்கிறது இல்லை, அதுவும் இல்லாம ட்ரீட்மெண்ட்டோட செலவுகள், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள், இது எல்லாமே ஒரு நோய் வந்த பிறகு ஏற்படக்கூடியது. ஸோ அடிப்படையாக என்ன பாதிக்கப்படும் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். சரி, அப்போ ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? ஏன்னா ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வரது இல்லை. எந்த வயசுல எப்போ எப்படி எந்த மாதிரியான நோய் யாருக்கு வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா உடம்புல எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம உடம்புக்குள்ள நோய் வர ஆரம்பிக்கும். அதனால்தான் உடல் நமக்கு நிறைய அறிகுறிகள் காமிச்சிட்டு வருது. சாப்பிட பிடிக்கல, பசி இல்ல, தூக்கம் இல்ல, உடல் எடை குறைய ஆரம்பிக்குது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, எப்போதுமே ஒரு சோர்வு தன்மை அதிகமாக இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்ற முதல் கட்ட அறிகுறிகள். ஸோ இந்த முதல் கட்ட அறிகுறிகள் இருக்கும்போது இதற்கான ஒரு தீர்வு கொடுத்தோம்னா பிரச்சனை இருக்கு. இந்த தீர்வு கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகுது? லிவர் டேமேஜ் ஆகலாம், கிட்னி டேமேஜ் ஆகலாம், ஜாயிண்ட் பெயின் ஏற்படலாம். ஸோ உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா செயலிழக்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரி நிறைய பாதிப்புகள். இது எல்லாமே என்ன சொல்லும், 2ஆம் கட்ட அறிகுறிகள். ஸோ இந்த முதல் 2 கட்டத்துல நம்ம சரியான ஒரு தீர்வு நம்ம உடம்புக்குள்ள கொடுக்காம விட்டோம்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரே கட்டம் மரணம் அப்படிங்கிற ஒரு கட்டம். அப்ப இன்னைக்கு ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்ல நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, அடிப்படையாக பாதிக்கக்கூடியது பொருளாதாரம். ஒரு 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நபர் திடீர்னு ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, இப்ப இருக்கக்கூடிய கொரோனா வைரஸோட தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பணம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்காக கையில பணம் இருந்தா செலவு பண்ணலாம், சேமிப்புல இருந்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணலாம். சரி, இது எதுவுமே இல்லைன்னா கடன் வாங்கியாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகுது? இப்ப எப்படியாச்சும் பணம் செலவு பண்ணி காப்பாற்றணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு தனி நபரோட நோய் அப்படிங்கிறது அவரை மட்டும் பாதிக்கக்கூடியது இல்லை, அந்த குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடியது. அப்ப இன்னைக்கு நான் நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வரத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா செல்ஃப் கேர். அதாவது என் உடலுக்கு நான் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சோசியல் டிஸ்டன்சிங். உங்களை தனிமைப்படுத்திக்கங்க, சேஃபா இருங்க, வெளியில போக வேணாம். பிகாஸ் எந்த அளவுக்கு பாதுகாப்பு நமக்கு நாம கொடுத்துக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே நோய் வராமல் நமக்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த தடுப்பு, இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் 2 விஷயம் தான் நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கணும். ஒண்ணு, அடிப்படையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். 2வது, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இது திரும்ப ரீபேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த 2 விஷயங்கள் இது மட்டும் எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள கிடைச்சிட்டு இருந்தாலே போதும். இன்னைக்கு எத்தனையோ நோய்களுக்கு மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பட் பெரும்பாலான மெடிசின்ஸ் அந்த நோயை குணப்படுத்துறது கிடையாது. காரணம், எந்த விதமான மாடர்ன் மெடிசின்ஸுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்த முடியாது. உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை ரீபேலன்ஸும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாருமே வாழ்நாள் முழுக்க அதே ஆரோக்கியத்தோட இன்னைக்கு நம்ம வாழணும்னா அதுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் 2004 தோணுன வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் நம்ம கொடுத்திருக்கிற செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. ஏன் இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி? நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புனால மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக மாற முடியும். அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பா இருக்கும்? ஏன்னா நம்ம உடல் எப்படி உருவாகுங்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களாக மாறும்போது திசுக்களாக மாறுது, அதை டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இந்த டிஷ்யூஸ் உடல் உறுப்புகளாக மாறும். இந்த உறுப்புகள் வேலை செய்ய ஒரு சிஸ்டம் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்துதான் முழு மனித உடல். ஸோ செல்கள் ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். செல்கள் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்கும். செல்கள் இறந்து போச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதற்கு இந்த 4 தூண்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த 4 தூண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண்கள். முதல் தூண் பிரிவென்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி. இது நம்ம உடம்புக்குள்ள எப்போதும் நல்லா இருக்கும். 2வது தூண் நச்சுத்தன்மை நீக்கம்.
ஏன்னா எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள உள்ளேந்தும் சரி வெளியிலேருந்தும் சரி பலவிதமான நச்சுப் பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்துட்டு தான் வரும். இந்த நச்சுப் பொருட்கள் இது உடம்பை விட்டு போகணும்னா 2வது தூணான டீடாக்சிபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்கம்ங்கிற இந்த தூண் அவசியம். பொதுவா இன்னைக்கு நம்ம வாழ்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உடல் எப்போதுமே ஒரு இம்பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து உடல் பேலன்ஸ் ஆகணும்னா நார்மலைசேஷன், அதாவது சமச்சீர் நிலை அப்படிங்கிற இந்த 3வது தூண் அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும், உடம்புல இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் வெளியில போகணும், உடல் எப்போதுமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். இந்த 3 தூண்களும் இன்னைக்கு வேலை செய்யணும்னா இதற்கு இருக்கக்கூடிய ஒரே தூண், அதுதான் சப்ளிமெண்டேஷன், ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிற இந்த தூண். ஸோ இந்த 4 தூண்கள் எப்பெல்லாம் தேவை? ஒரு நாளும் நமக்கு இந்த தூண்கள் தேவை. அதே போல வாழ்நாள் முழுக்க இந்த 4 தூண்களும் நமக்கு அவசியம். ஸோ இந்த 4 தூண்களால மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். எப்பனா வாழ்நாள் முழுக்க. கொரோனா மட்டும் இல்லை, எந்த விதமான